ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மட்டன் சுக்காவுக்கு எப்போவுமே நார்மலாக நம்ம மசாலா வறுத்து தான் அரைப்போம். மசாலா நம்ம என்ன தான் அரைச்சி வச்சாலும் அது கூட நம்ம இன்னொன்றையும் சேர்த்து அரைச்சி பார்ப்போம். இது கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும், கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து நல்லா குக்கரில் போட்டாச்சு. குக்கரில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் வரைக்கும் விடணும். மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் போதும். போட்டு நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. தண்ணி கம்மியாக இருந்தால் தான் சுக்கா செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்காது. 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுறலாம். இதுக்கு சால்ட்டு போட்டு குக் பண்ண தேவையில்லை. மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டேன். இப்போ நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ ஒரு ஃபேன் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஜீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். முக்கியமாக இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு. 3 வரமிளகாய். கடலைப்பருப்பு போட மறந்துடாதீங்க, அதுதான் இதில் முக்கியமாக நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்ல மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமான ஹீட்டில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். ரொம்ப சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் நல்ல ஆயில் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் தான் டேஸ்ட்டு நமக்கு வேறு லெவலாக இருக்கும். சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்த்தாலுமே டேஸ்ட்டு நல்லதாக இருக்கும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். 3 வரமிளகாய், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே நம்ம 1/2 கிலோவுக்கான கணக்கு தான். 150 வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நான் உரித்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது 3மே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வவிச்சு வச்சுருக்க மட்டனை போட்டுட்டு சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் நல்லா தேவை அப்படின்னா இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவே நமக்கு காரமாக தான் இருக்கும். மிளகு, காஞ்ச மிளகாயெல்லாம் சேர்த்து நம்ம போட்டிருக்கிறதுனால காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் அதிகமாக காரம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே இதுக்கு அதிகமாக சேர்த்துறாதீங்க, அவ்வளவுதான். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா தண்ணி நமக்கு வற்றி வரணும். கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது. இதை நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். ஆயில் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆயில் பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு சுத்தமாகவே நல்லா இருக்காது. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வச்சோம்னா தான் அந்த டேஸ்ட் எல்லா மசாலாவும் உள்ளே இறங்கி கரெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.